அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ ஒரு அனதர் 25 கொஷின்ஸ் மேக்ஸ் டிஸ்கஷன் பார்ப்போம். டிஎன்பிசி குரூப் 4 படிக்கக்கூடிய மாணவர்கள் இது வரைக்கும் நடந்த 7 டெஸ்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ வரக்கூடிய டெஸ்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷனையும் பாருங்கள். டெஃபினட்டாக இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ இந்த கொஷின்ஸை இந்த பேஸ் பண்ணி இந்த மாடலில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே தரவாக ஒரு தடவை நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும் குரூப் 4ல், உங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சம்முக்கு போவோம். 101 கொஷின் நம்பர். ஓகே, பல்கலைக்கழக மாணவர்களின் கணக்கெடுப்பில் 64 பேர் என்னது கணிதம், 94 பேர் கணிப்பொறி அறிவியல், 58 பேர் இயற்பியல் ஆகிய பாடங்களை கற்கின்றனர். 28 பேர் என்னது கணிதமும் இயற்பியலும், 26 பேர் கணிதமும் கணிப்பொறி அறிவியலும், 22 பேர் கணிப்பொறி அறிவியலும் இயற்பியலும் மற்றும் 14 பேர் 3 பாடங்களையும் கற்கின்றனர். கணக்கெடுப்பில் கலந்து கொண்ட மாணவர்களில் ஒரு பாடத்தை மட்டும் கற்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. சரியா? ஸோ ஒன்லி ஒன் சப்ஜெக்ட் மட்டும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள். மொத்தமாக மேக்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை 64, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 94, ஃபிசிக்ஸ் 58, மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 26, மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் 28, தென் கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஃபிசிக்ஸும் 22. ஸோ 3 படிக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை 14. ஸோ இந்த சம் ஒரு டைம் பார்க்குறதுக்கு பதிலாக 2 டைம் கேளுங்க, திரும்ப திரும்ப கேளுங்க. ஸோ இது வந்து ஒன்லி மேக்ஸு, ஒன்லி ஃபிசிக்ஸு, ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதாவது கடைசியாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பாடத்தை, ரைட்டா, கணக்கெடுப்பில் கலந்து கொண்ட மாணவர்களில் ஒரு பாடத்தை மட்டும் கற்றுக்கொண்ட மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. ஒன்லி மேக்ஸ், ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஒன்லி ஃபிசிக்ஸு. ஸோ இப்போ ஒன்லி மேக்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டா, ஸோ டோட்டலாக மேக்ஸ் எவ்வளோ 64, ரைட்டா. இந்த 64ல் இந்த 14 அப்படிங்கிறது, ஸோ இந்த 14 அப்படிங்கிறது 3 பாடத்தையும் படித்த மாணவர்கள் தான். அப்படிங்கும்பொழுது இவங்க மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருப்பாங்க. அப்போ 26 மைனஸ் 14, ஓகேவா, மைனஸ் அதே மாதிரி இந்த 28 அப்படிங்கிறது மேக்ஸ்லேயும் இருப்பாங்க, ஃபிசிக்ஸ் 2 சேர்ந்தது தான். இந்த 14ங்கிறது இதுலேயும் வரும். அப்போது ஒரு தடவை 28 மைனஸ் 14. ஸோ நம்ம ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான். அப்போ இங்கே 14 அப்படிங்கிறது 3 சப்ஜெக்ட்டும் படிக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை. ஸோ இதுதான் ரூல், ஓகேவா. ஸோ இந்த 14 2 டைம் வந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 26 மைனஸ் 14, 28 மைனஸ் 14, மைனஸ் 14. ஸோ டோட்டல் வேல்யூவிலேருந்து ஸோ அப்போ மேக்ஸோடது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24 வரும். ஸோ 64 மைனஸ் 26 மைனஸ் 14 அப்படிங்கிறது 12, மைனஸ் ஒரு 14 மைனஸ் ஒரு 14. ஸோ அடுத்தது ஒன்லி மேக்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு 24. அடுத்தது பாருங்கள் ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஸோ ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் மொத்தம் மாணவர்களோட எண்ணிக்கை 94. இந்த 94 மைனஸ் இந்த 26ல் 14 மைனஸ் 22ல் 14 மைனஸ் ஒரு 14. ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் 60 வந்துருச்சு. ஒன்லி ஃபிசிக்ஸு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபிசிக்ஸு. ஓகே, ஸோ ஒன்லி ஃபிசிக்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஃபிசிக்ஸ் எவ்வளோ 58, ரைட்டா. இந்த 22ல் மைனஸ் 14 மைனஸ் 28ல் 14 மைனஸ் ஒரு 14. ஸோ அப்போ ஃபிசிக்ஸ் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக இதெல்லாமே இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 22 வரும், ரைட்டா. ஃபிசிக்ஸ் மட்டுமே ஒரு 22 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மட்டும் படிக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை 24, ஓகேவா. ஸோ அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் படிக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை 60. ஒன்லி ஃபிசிக்ஸ் மட்டும் படிக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர் 22, ஓகேவா. ஸோ இப்போது ஃபிசிக்ஸு ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு ப்ளஸ் மேத்மெட்டிக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அன் ஆன்சர், ஓகேவா. ஸோ அப்போ எவ்வளோ வருது 24 ப்ளஸ் 60 ப்ளஸ் 22 யூ வில் கெட் அன் ஆன்சர், ஓகே. ஸோ 20, 60, 80, 80, 100 and 104, ஓகேவா. ஸோ 104ல் சாரி 4 ப்ளஸ் இது 106, இதுக்கான ஆன்சர் 106. ஸோ வெரி சிம்பிள். ஒன்லி மேக்ஸ், ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஒன்லி ஃபிசிக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த டோட்டல் கேண்டிடேட்லேருந்து 64 மைனஸ் 26 இந்த காமனாக இருக்கக்கூடிய இந்த 3க்கு காமனாக இருக்கக்கூடிய 14 மைனஸ் 28 மைனஸ் 14 இதை கழிச்சுக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இதுதான் ரூல், ஓகேவா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த சம் போகலாம். ஸோ அடுத்தது ஈஸியான கொஷின் 106. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR பை 100. அசல் எவ்வளோ 16,800. எண் எத்தனை ஆண்டுகளுக்கு 9 மாதங்களுக்கு. அப்போது 1/9/12 which is equal to 3/4, ரைட்டா. ஸோ n is equal to என்னது 3/4
4. அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு R is equal to 6 1/4. 6 1/4 னா 4 6 are 24, 24 plus 1 25/4. Rate of interest 25/4. இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get an answer. ஸோ அசல் தொகை 16,800 வகுத்தல் 100 இன்ட்டு எத்தனை ஆண்டு என்ன 3/4 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 25/4. ஸோ 25/4 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா you will get answer. ஸோ 2 0 2 0 கேன்சல். நாலாவது இப்போ டைரெக்டாக கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 42. ஸோ அகைன் வந்து 2 டைம்ஸ் இது 21. ஸோ 21 இன்ட்டு 3 25 75. ஸோ 750 10 75 10 75 750 1 75 75. ஸோ 1575 பாதி டிவைட் பை 2. 1500 பாதி 750 ப்ளஸ் 75 பாதி 37.5. ஸோ 787.5 ஆன்சர். ஸோ ஆட் பண்ணோம்னா 750 ப்ளஸ் 3 7.5 என்ன வருது 787.5. ரைட், வெரி சிம்பிளான சம். பட் இதுலேயும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் யூ ஷுட் பி கேர்ஃபுல். ரைட், நெக்ஸ்ட் சம். ஸோ இந்த சம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 107வது சம். ஜஸ்ட்டு இது வந்து நீங்கள் என்ன பென் அண்ட் பேப்பர் எல்லாமே சால்வ் பண்ணலாம், ஆப்ஷன்லேருந்து போகலாம். ரைட்டா, ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோவாக மாறுது 10% இன்க்ரீஸ் ஆகுது. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அட் ப்ரெசென்ட் 2025 உங்கள் வீட்டு தோட்டத்தோடைய மரத்தோட ஹைட்டு 847. அப்போ 2023 2024 2 ஆண்டுகளுக்கு முன்னே 2023 என்னென்னு கேட்குறாங்க. ஸோ 700 அப்படின்னு பார்க்க 10% அப்படின்னா 70. அப்போ 770 மாறும். இதுக்கு 10% பார்த்திங்கன்னா 77. ஸோ 770ஓட ஒரு 77 கூட்டினீங்க அப்படின்னா 847. ஸோ நமக்கு தேவையானது 847 சென்டிமீட்டர் வந்துருச்சு. ஒரு வேளை கஷ்டமான சம்மாக இருந்தால் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 100ஆக இருந்தால் என்னவா மாறும் 110 மாறும். மறுபடியும் 110 121 மாறும். ஸோ என்ன 100ஆக இருந்தால் 121. ரைட்டா, இப்போ என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க 847. அப்போ என்னவாக இருந்திருக்கும் எக்ஸ். ஓகே, ஸோ இது ஈக்குவேஷன் ஃபார்மேஷன். ஓகேவா, ஸோ இது தெரிஞ்சுக்கணும். ரைட்டா, நானும் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஒரு வேளை எங்கள் ஊரில் 100 சென்டிமீட்டர் இருந்தால் அடுத்த வருஷம் என்னது 110 10% தான் இன்க்ரீஸ் சொல்கிறாங்க. அடுத்த வருஷம் இன்னொரு 10%. 110க்கு 10%னா 11 121. ரைட்டா, அப்போ 100ஆக இருந்தால் 120. 2023 100 சென்டிமீட்டர் இருந்தால் 2025 121 சென்டிமீட்டர். ரைட்டா, இப்போ கேள்வியில் 847 கொடுத்துருக்குறாங்க தற்போது. அப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன எக்ஸ் அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம், எனக்கு தெரியாது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை ஆன் போத் சைட். cross multiply on both sides, you will get an answer. X into 121 is equal to 100 into 847. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 121 கேன்சல் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ செக் பண்ணுங்கள். ஸோ செக் பண்ணால் you will get an answer. ஸோ 121 1 டைம், இது 7 டைம்ஸ் போகும். ஏன் அப்படின்னா 100 × 7 700, 20 × 7 140, 1 7 ஸோ 847. 100 × 7 700 is the answer. ஸோ how many times cancel 7 times. அப்போ x is equal to 700. அப்போ என்னவா இருந்திருக்கிறோம் அப்படின்னா 2 years back உங்களோடது height of the tree is 700 centimeter. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் சம் போலாமா? ஸோ அடுத்த சம் 113. திஸ் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி சம். 12 சென்டிமீட்டர் விட்ட அளவு கொண்ட கோளம், சரியா, ஒரு ஸ்பியர். அதனுடைய டயாமீட்டர் இஸ் 12 சென்டிமீட்டர். தென் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு அதில் பாதி, டயாமீட்டரில் பாதி 12 பாதி 6 சென்டிமீட்டர். ரேடியஸ் இஸ் 6 சென்டிமீட்டர். அனதர் ஒன் இஸ் அதிலிருந்து 1 சென்டிமீட்டர் விட்ட அளவு கொண்ட அனதர் கோளம். ஸோ சின்னதாக போட போகிறோம். அதனுடையது 1 சென்டிமீட்டர் அப்படின்னு பார்க்கும் பொழுது டிவைட் பை 2 அப்படிங்கிறது 0.5 ஆர் 1/2. ஓகேவா, 1/2 இதனுடைய ரேடியஸ். இதனுடைய ரேடியஸ் 6 சென்டிமீட்டர். இதனுடைய ரேடியஸ் என்னது உங்களுக்கு 0.5 சென்டிமீட்டர். கோளம் எத்தனை வார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதனுடைய வால்யூம் என்னங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் இஸ் 4/3 πr³. ஓகேவா, ஸோ இது பிக் சைஸோடது. ஓகே, ஸோ இதனுடைய வால்யூம் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஸ்மால் சைஸோடது அதே தான் 4/3 π × rs. ஓகேவா, க்யூப். ஓகே, ஸோ இந்த 4/3 4/3 π கேன்சல். ஸோ r³ அப்படின்னா பிக் சைஸோட ஸ்பியருடைய ரேடியஸ் என்னது 6³ டிவைடட் பை இதனுடைய ஸ்மால் சைஸோடது 1/2 ஹோல் க்யூப். அப்போ இது மேலே வந்துச்சுன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா 6³ × 2³ ஓகேவா. ஸோ அப்போ 6 × 6 × 6 இன்ட்டு 2 × 2 × 2 இது 8. 6 என்னது 36. மறுபடியும் 6 × 8
48. ஸோ 36 இன்ட்டு 48. ஓகேவா? ஸோ 36 இன்ட்டு 48 2/2 வேதிக் மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணால் போதும், சால்வ் பண்ணால் யூ வில் கெட் அன் ஆன்சர். 36 48 6 8 48 4 கேரி 3 8 24 4 6 24 24 24 48 48 + 4 52 5 3 12 12 + 5 17. ஸோ 1728. ஓகே, ஆப்ஷன் பி சரியான விடை. 1728. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாமா? 114வது சம் போகலாம், பார்க்கலாம். ஸோ அடுத்தது நீங்கள் ஒரு திராட்சையை 5 நாள் எத்தனை திராட்சை சாப்பிட்றீங்க அப்படின்னா 100 திராட்சை சாப்பிட்றீங்க. ஒவ்வொரு நாளும் அவன் முந்தைய நாட்களில் சாப்பிட்டதை விட 6 திராட்சைகள் கூடுதலாக சாப்பிடுவதாக கொண்டால் முதல் நாளில் எத்தனை திராட்சைகளை சாப்பிட்டான்? ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் ஒரு எக்ஸ், அது தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் x + 6, அடுத்த நாள் என்னது? ஸோ அப்போ என்ன ஆகிட்டே போயிட்டே இருக்குது, மல்டிப்ளை ஆகிட்டே போகும். அடுத்தடுத்த நாள் 6 6 6 கூட்டிகிட்டே போகும். x + 12 x + 18 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ரைட்டா? ஸோ அப்போ ஈஸியாக சால்வ் பண்ணலாம். 2 விதமாக சால்வ் பண்ணலாம். நான் சால்வ் பண்ணிடுறேன், அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகேவா? ஸோ முதல் நாள் ஃபஸ்ட் நாள் என்ன சாப்பிட்டீங்கிறது தெரியாது, எக்ஸு. ஸோ அடுத்த நாள் 6 6 சேர்த்து சாப்பிட்றீங்க. அடுத்த நாள் x + 6, அப்புறம் x + 12 x + 18 x + 24. சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, x + 6 x + 6 x + 6 x + 6 போடுவாங்க. தட் இஸ் நாட் கரெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ டோட்டலாக 5x இருக்குது. இதெல்லாம் கூட்டினா 6 + 12 18 18 18 36 36 + 24 60. 36 36 24 30 20 கூட்டினா 50. 6 4 கூட்டினா 10 60. ரைட்டா? இஸ் ஈக்குவல் டு 100. இந்த போயிடுச்சுன்னா 100 - 60 யூ வில் கெட் 40. 5x = 40 x = 40/5 னா 8. ஸோ ஆன்சர் எக்ஸ் என்னது? முதல் நாள் ஃபஸ்ட் நாள் சாப்பிட்டது 8. இன்னொரு ஃபார்முலா இருக்குது, ஞாபகம் இருக்கா? கூட்டுத்தொடருக்கு என்ன ஃபார்முலா? Sn = n/2 × 2a + n - 1 × d. tn கண்டுபிடிக்கணும்னா tn = a + n - 1 × d ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சம் ஆஃப் n டேர்ம்ஸ் எவ்வளோ வருது? 100 வருது. டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எத்தனை? 5 5/2. ஓகேவா? ஸோ 5/2. அதே மாதிரி 2 × a தான் நமக்கு தெரியாது. n-ங்கிறது டோட்டல் 5. ரைட்டா? 5 - 1 × d டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? 6. ரைட்டா? ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 100 = 5/2 2a + n - 1 5 - 1 4 × 6 24. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 ஒரு டைம், இது 20 டைம். இந்த 2 போயிடுச்சுன்னா 40. 2a + என்னது 24. அப்போ 2a = 40 - உங்களுக்கு என்ன வருது? 24. 2a = என்ன அப்படிங்கிறத சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். தென் 2a = 16, a = 8. ஸோ இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் யூ வில் கெட் சேம் ஆன்சர். ஓகேவா? ஸோ a 8 வந்துருச்சு. ஒருவேளை ஒன்றுமே தெரியலனா கூட 8 8ஓட 6 கூட்டினா 8 + 6 என்ன வருது? 14. 14ஓட ஒரு 6 கூட்டினா 20. 20ஓட 6 கூட்டினா 26. 26ஓட 6 கூட்டினா 32. ஸோ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா ஸோ யூ வில் கெட் அன் ஆன்சர். 32 + 8 40. 24 14 கூட்டினா 40. 40 40 80. 80 + 20 100 வந்துருச்சு. மொத்தமாக நமக்கு 100 வரணும். ஸோ 3 விதமாக சால்வ் பண்ணலாம் இந்த சம்மை. ரைட்டா? ஸோ 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் சால்வ் பண்ணலாம். ஸோ எக்ஸ் வச்சு சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா படி Sn = n/2 × 2a + n - 1 × d வச்சு சால்வ் பண்ணலாம். ஆப்ஷன்லேருந்து போகிறது எப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 131. திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு. 10 லிட்டர் கலவை கொண்ட 3 பாத்திரங்கள். ஓகேவா? ஸோ கேன் 1 கேன் 2 கேன் 3 இதில் எத்தனை லிட்டர் இருக்குது? 10 லிட்டர். இது 10 லிட்டர், இது 10 லிட்டர். ஸோ இதை 3ஐயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கேன், பிக் சைஸ் கேனில் ஓகேவா ஊற்றுறாங்க. ஸோ இப்போ இது என்ன கேட்குறாங்க? உள்ள கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் என்னவாக இருக்கும்? மில்க் அண்ட் வாட்டரோடது சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேன் 1ல் என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 2:1. ஓகேவா? ஸோ 2:1. இது 3:1. அடுத்து என்னதுங்க? 3:2. 5 லிட்டர் இருந்தால் 3 2. 4 லிட்டர் இருந்தால் 3:1. 3 லிட்டர் இருந்தால் 2:1. ஆனால் இங்கே இருக்கிறது எத்தனை? 10 லிட்டர். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 10 லிட்டர். இந்த 10 லிட்டரில் ரைட்டா? ஸோ 2:1 கண்டுபிடிக்கிறோம். மில்கோடது கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2:1 அப்படின்னா இண்டிவிஜுவல் ரேஷியோ. ரைட்டா? 2:1க்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா இண்டிவிஜுவல் ரேஷியோ டிவைடட் பை சம் ஆஃப் 2 ரேஷியோ. ரெண்டையும் கூட்டினோம்னா 2 + 1 3 இன்ட்டு எவ்வளோ லிட்டர்? 10 லிட்டர். ஓகேவா? அப்போ என்னது? ஃபஸ்ட்டு கேனில் பாலோட அளவு என்ன? 20/3. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 20/3 போட்டாச்சா? அடுத்து 3:1. 3:1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4 இன்ட்டு 10 லிட்டர். அப்போ 30/4. அப்போ 30/4 எப்படி எழுதலாம்? 15/2.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ அனதர் ஒன் இஸ் 3:2. 3:2 அப்படின்னா 5, ரைட்டா? ஸோ 6 லிட்டர் டைரெக்டாகவே எடுத்துக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு புரிகிறதுக்காக மொத்தமாக 5 லிட்டர் இருக்குது. 3/5 இன்ட்டு 10, ரைட்டா? ஸோ 2 3 × 2 6 லிட்டர். ஸோ இப்போ மில்கோடதெல்லாம் ஆட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ரேஷியோ என்ன? 20/3. செகண்ட் ரேஷியோ என்ன? 15/2. ப்ளஸ் தேர்ட் ரேஷியோ என்ன? 3 × 2 6 லிட்டர். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3க்கு 2க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 6 எல்சிஎம். இங்கே 3 இருக்குது, 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். இங்கே 2 இருக்குது, 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலே 2ஆல் 20 × 2 40. ப்ளஸ் ஸோ 3ஆலனா 3 15 45. இங்கே 1 இருக்கிறதா மீனிங். அப்போ 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 6 6 36. ஸோ ஆட் பண்ணால் யூ வில் கெட் 40 + 45 + 36, ரைட்டா? ஸோ யூ வில் கெட் 121/6. ஸோ 3 கேன்லேயும் பார்த்தீங்கன்னா மில்கோட ரேஷியோ 121/6. ஸோ இதே மாதிரி நீங்கள் எதுக்கு கண்டுபிடிக்கணும்? வாட்டருக்கு கண்டுபிடிக்கணும், ரைட்டா? ஸோ எதுக்கு கண்டுபிடிக்கணும்? யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் ஃபார் வாட்டர் ஆல்சோ. ஸோ இப்போ வாட்டர் கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாட்டருக்கு ஃபஸ்ட்டு என்னது ரேஷியோ? 2:1. 2:1 வாட்டர் கண்டுபிடிச்சா 1/3 × 10. ஓகேவா? 10/3. அடுத்தது ஃபஸ்ட்டு ஒன்னோடது, ரெண்டாவது ஒன்னோடது 10/3. இந்த நெக்ஸ்ட் ஒன் என்னது? 3:1. 3:1னா 1/4 × 10. அப்போ என்ன வரும்? 10/4 வருது இல்லையா? 10/4 எப்படி எழுதலாம்? 5/2. ஓகேவா? அடுத்தது கேன் 3யோட ரேஷியோ என்ன? 3:2. அப்போது 2/5 × 10. சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 × 2 4 கிடைக்கும். ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒன்னோடது 10/3 ப்ளஸ் என்னது 5/2 ப்ளஸ் என்னது 4. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2க்கும் 3க்கும் 6 கிடைக்கும். ஸோ இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு 6 வரும். 3 × 2 6, 10 × 2 20 ப்ளஸ் 5 × 3 6, சாரி 2 × 3 6. அப்போ 5 × 3 15, ரைட்டா? ப்ளஸ் ஸோ இங்கே 4/6 6 are 4 6 are 24. ஓகே. ஆட் பண்ணால் we will get answer. ஸோ 59/6. 20 + 24 44. 44 + 15 54 + 5 59/6. ஸோ டோட்டலாக இது 121/6 வந்துச்சுன்னா இது என்னது? 59/6. அப்போ தான் 6 6 கேன்சல் ஆயிரும். ரேஷியோ என்ன? 121:59. ஓகேவா? 121:59 ஆப்ஷன் டி, ரைட்டா? ஸோ ஒன்றுமே இல்லை. இதில் எவ்வளோ பால் இருக்குது? 3 கூட்டிக்கிறோம். இதில் எவ்வளோ தண்ணி இருக்குது? ஒன்றா கண்டுபிடிக்கிறோம், ரைட்டா? ஃபஸ்ட் ஒன்னில் 2:1 ரேஷியோவில் இருக்குதுன்னா ஸோ இண்டிவிஜுவல் ஃபஸ்ட் ரேஷியோ 2/3 × 10 20/3. அடுத்து 3:1னா 3/4 × 10. சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர். அதே மாதிரி 3:2னா 3/5 × 10. ஸோ அப்போ 6 லிட்டர். ஸோ அதே மாதிரி தான் என்னது இதுக்கும் 2:1னா 1/3. ஸோ 1 அப்படிங்கிறது வாட்டரோடது இண்டிவிஜுவல் ரேஷியோ டிவைடட் பை சம் ஆஃப் 2 ரேஷியோ. 2 3 கூட்டினா 3 இன்ட்டு டோட்டல் எவ்வளோ இருக்குது அந்த கேனில்? 10 லிட்டர். அப்போ 10/3. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3:1 1 லிட்டர் தான் தண்ணி. 1 டோட்டலாக கூட்டினா 4 10/4. ஸோ 5/2ன்னு வச்சுக்கிறோம், ரைட்டா? ஸோ அடுத்தது 3:2. ஸோ 3:2ங்கும் பொழுது உங்களுக்கு 2 லிட்டர் அவுட் ஆஃப் 5ல் இன்ட்டு 10. ஸோ 4 லிட்டர்ஸ். ஆட் பண்ணால் 59/6. இதுக்கு 121/6. 6 6 கேன்சல் ஆயிரும். 121:59. ரைட், கிளியர். நெக்ஸ்ட் சம் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் நீளம் 3 மீட்டர் மற்றும் விட்டம் 2.8 மீட்டர் உடைய ஒரு சமன்படுத்தும் உருளை, சரியா? ஸோ ஒரு சிலிண்டர், அதனுடைய லென்த்து கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க? 2.8 மீட்டர் உடைய ஒரு விட்டம் வந்து 2.8. ஸோ அப்போ 2.8 / 2 என்னது? 1.4 மீட்டர். இதனுடைய உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீளம் அப்படிங்கிறத லென்த்து உயரமாக கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ அப்போ இது 3 மீட்டர், ஓகேவா? 8 சுற்று, ஒரு சுற்று சுற்றணும் அப்படின்னா சுற்றளவு கண்டுபிடிக்கணும். ஸோ πr²h வால்யூம் ஆஃப் திஸ் சிலிண்டர், உருளையினுடைய கன அளவு. ஸோ வளைதர பரப்பு 2πrh. ஸோ 2 × 22/7 ஆரம் வந்து 1.4 h வந்து 3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஓரே
2 14 பட் ஆனால் பாயிண்ட் இருக்கிறனால 0.2 2 இன்ட்டு 2 44 இன்ட்டு 0.2 இன்ட்டு 3 யூ வில் கெட் 3 இன்ட்டு 0.2 44 இன்ட்டு 3 4 40 120 132 இன்ட்டு 0.2 ஸோ அகைன் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சுற்றுக்கு என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஸோ 132 அப்படிங்கிறது 264 அப்போ 26.4 இன்ட்டு 8 ரைட்டா 26.4 இன்ட்டு 8 ஸோ 4 8 32 ஸோ எல்லாமே ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ அப்போ எல்லாமே என்ன பண்ணி ஆகணும் நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும். 200 ஸோ 26.4 இன்ட்டு 8 4 8s are 32 3 carry 6 8s are 48 plus 3 51 ரைட்டா 51 5 carry 2 8s are 16 plus 5 21 211.2 ஸோ குயிக்காக ஆன்சர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஓடிடணும், இதிலே உட்காந்துருக்கூடாது. ஸோ ஆன்சர் வந்துருச்சேன்னு ரொம்ப ஸ்லோவாக இருக்காதிங்க, ஸ்பீடப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சம், அடுத்த சம் 141வது சம்மு. ஸோ இதை பார்த்தாலே தெரியுது. ஸோ XYZ நம்பர்ஸு சீரீஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. XYZ அப்போ UVW. ஸோ ஒன்று மட்டும் கன்ஃபார்மாக தெரிஞ்சு போயிடுச்சு, நடுவில் U வரும் அப்படிங்கிறது. ரைட்டா, அடுத்தது பாருங்கள் 5 + 2 7 7 + 2 9 9 + 2 11 + 2 13 13 + 2 15. ஸோ U15. ஸோ ஆப்ஷன் ஏ வராது, டி வராது, வந்தால் இது 2 தான். அடுத்து பாருங்கள் 2 + 5 7 7 + 7 14 14 + 9 23 23 + 11 34 34 + 13 ஸோ 47. ரைட், ஸோ ஆப்ஷன் சி. ரைட்டா, ஸோ சிம்பிளான சம் தான். அடுத்து பாருங்கள் 142. ஸோ பின்வரும் கூற்றினை ஆராய்க. ரைட்டா, ஸோ இது ஒரு 4 சம் சேர்த்தி ஒரு சம்மாக கொடுத்துருக்குறேன். ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். இது எதுக்காக கொடுத்துருக்குறேன் அப்படின்னா உங்களுடைய எபிலிட்டியை இங்கே ப்ரூஃப் பண்ணி ஆகணும். ஏன்னா கொஷின்ஸ் சம்டைம்ஸ் வந்து ஸோ ஒரு காம்ப்ளிகேட்டடாக கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுடைய மென்டல் ஃபிட்னஸை நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். என்னோட 4 சம் ஒரு கொஷினில் கொடுத்துட்டாருன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ டெஃபினட்டாக எப்படி கேட்டாலும் தேர்வில் நம்ம எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி கொஷின்ஸில் கேட்கலாம். இந்த 4 சம்ஸ் கொடுத்துட்டு எது சரி எது தவறு அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆல்சோ தேர். இன்னும் அது ஒன்று தான் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதை தான் அட்வான்ஸ் லெவலில் நம்ம கொடுத்துருக்குறோம் உங்களை ட்ரெயின் அப் பண்ணுறதுக்காக. ஸோ கண்டிஷன் நம்பர் 1, த ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர். ரைட்டாக, மீச்சிறு பகா எண் 1 ஆகும். 1 இஸ் நெய்தர் ப்ரைம் நம்பர் நார் காம்போசிட் நம்பர். ஃபஸ்ட்டு பகா எண் அப்படின்னா என்னென்னு தெரியும். 1ஆலே தன்னாலே வகுபடக்கூடிய எண்கள் தான் பகா எண். 1 அப்படிங்கிறது ப்ரைம் நம்பர் கிடையாது. 1 இஸ் நெய்தர் ப்ரைம், பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. 1 இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட் நம்பர். 2 இஸ் தி ஒன்லி ஈவன் நம்பர் விச் இஸ் ஏ ப்ரைம் நம்பர். இரட்டைப்படை எண்களில் ஒரே ஒரு எண் மட்டும்தான் என்ன எண், பகா எண். ரைட்டா, ஸோ அது 2 மட்டும்தான். 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்களின் எண்ணிக்கை 25. ரைட்டா, ஸோ 2 இஸ் தி ஒன்லி ஈவன் நம்பர் விச் இஸ் ஏ ப்ரைம் நம்பர். ஸோ அப்போ இதுக்கு என்னென்னா மிகச்சிறு பகா எண் 1 ஆகும் கிடையாது, தவறு. ஸோ 2 தான் ஆன்சர். அதே மாதிரி 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்களின் எண்ணிக்கை 25. பகு எண்களின் எண்ணிக்கை 1 to 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்களின் எண்ணிக்கை 25. பகு எண்கோட எண்ணிக்கை என்ன பண்ணக்கூடாது, 75ன்னு போடக்கூடாது, 74 தான். ஸோ 0 என்பது முழு எண். ரைட்டா, 0 இஸ் ஏ ஹோல் நம்பர். அப்போது ஏன் வந்து 1 வந்து பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. ஸோ புரியுதா? ஸோ இந்த ஐடென்டிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர் எனில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் 10 முறை பயணம் செய்யலாம். ஒரு நிமிஷம் இதை பார்ப்போம். கண்டிப்பாக. ஸோ ஏன்னா 280 நபர்கள் 2 முறை பயணம் செய்கின்றனர். அப்போ 280 டிவைடட் பை 2. அப்போது ஒரு முறைக்கு எத்தனை பேர், 140 140 280. ஸோ 10 முறை பயணம் செய்ய 1010 × 140 1400. அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ. 1 வந்து தவறு, 2 சரி. ரைட்டா, அடுத்தது 5/7 5/7 5/7 5/7. ரைட்டா, ஸோ வேல்யூ ஆஃப் 5/y கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஒய்யினுடைய மதிப்பு 8 அப்படிங்கிறது சரியா தவறா அப்படிங்கிறாங்க. ஸோ அதை நம்ம இப்போ செக் பண்ணிடுவோம்.
So this is also very interesting sum. 5 power 7 plus 5 power 7 plus 5 power 7 plus 5 power 7 plus 5 power 7 5 5 power 7 இருக்குது. ஸோ 5 power 7 காமன் எடுத்துகிற 1 plus 1 plus 1 plus 1 என்னது 5. ஸோ 5 power 7 into 5 you will get 5 power y. ஓகேவா? ஸோ 5 power 7 into 5 5 power 8 which is equal to 5 power y. ஸோ இந்த பேஸ் ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா அப்போ பவரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன வந்துருச்சு, 8. ஸோ ஒய்யின் மதிப்பு 8. சரி. ஸோ இந்த பவர் ரூல் என்ன சொல்லுது, ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், பவர் ரெண்டு பேஸ் சேமாக இருந்தால் பவர் ரெண்டு என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். எம் ப்ளஸ் என், எனிதிங் பவர் 0 ஆல்வேஸ் 1, ரைட். 0 பை எனிதிங் 0, 1 பை 0 இன்ஃபினிட்டி. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 100 பவர் 0 இஸ் ஆல்சோ 1, ரைட்டா. ஸோ ஏ பவர் எம் ஹோல் பவர் என் அப்படின்னா ஏ பவர் எம் இன்ட்டு என், ரைட்டா. ஏ பவர் எம் இன்ட்டு என். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி, ரைட்டா. அடுத்தது 4th ஒன், பைனரி எண். ஒரு ஹெக்ஸா டெசிமல் எண்ணுக்கு ஒத்திருப்பது C3D16. அது சரியா தவறா அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் புதுசாக உங்களுக்கு இருக்கும். பட் இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ் தான். ஓகே, அவுட் ஆஃப் த சிலபஸ் நான் எங்கேயுமே போகவே கிடையாது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பைனரி நம்பர், ரைட்டா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பைனரி நம்பர் 0க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 000 4ஆக பிரிச்சுக்கணும். 1க்குன்னு பார்த்தீங்கன்னா 001 010, ஓகேவா. அடுத்தது 3க்குன்னா 11 4 100. ஸோ இது எப்படி பார்க்குறது, எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ நாங்கள் பாருங்கள் 6ன்னு வச்சுக்கோங்களேன். 6 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 2 times 2 3 are 6 0. அடுத்து 2 timesனால் ஒரு டைம் போகும், மீதி என்ன 1. ஸோ அப்போ என்ன 1 110 011 தான் 6க்கு. இங்கே பாருங்கள் 011 வந்துருச்சா. அடுத்து 9 2ஆல் டிவைட் ஆனால் 4 times போகும், மீதி என்ன வந்துடும் 1. மறுபடியும் 2 2s are 4, ரிமைண்டர் 0. 2 மறுபடியும் பண்ணால் 1 0. அப்போ என்ன வரும் அப்படின்னா 1001. ஸோ இதுதான் என்னது 9க்கு. ஸோ அதை தான் இங்கே நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஸோ இதுதான் வேல்யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 1 1 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இந்த 1ஓட வேல்யூ 1 இன்ட்டு 2 பவர் என்னது 2 பவர் 0. அடுத்தது 1 இன்ட்டு 2 பவர் 1. அடுத்து என்னது 1 இன்ட்டு 2 பவர் 2. அடுத்தது 1 இன்ட்டு 2 பவர் 3. அப்போ 2 பவர் எனிதிங் பவர் 0 1. ஸோ அப்போ இதுக்கு 1 2 2 இன்ட்டு 2 4. இதனுடைய வேல்யூ 2 பவர் 3 என்னது. ஸோ 2 பவர் 3 2 இன்ட்டு 2 4 4 இன்ட்டு 2 8. ஸோ இதெல்லாம் கூட்டினோம்னா 8 + 2 10 10 + 4 14 + 1 15. ஸோ அந்த 15ஓட வேல்யூ தான் என்னது 111, ரைட்டா. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இங்கே என்னென்னா ஹெக்ஸாடெசிமல்னால் 0 1 2 3 4 5 6 7 8 வந்துடும். 9க்கு அப்புறம் 10 போயிடுச்சு அப்படின்னா என்ன வரும்னா A B C D, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி மாறிக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போது கொடுத்துருக்கிற வேல்யூ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 3ஆக பிரிச்சுக்கணும், சரி 4ஆக பிரிச்சுக்கணும், ஓகேவா. ஸோ அப்போது 1101. ஸோ 1101க்கு எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1 இன்ட்டு 2 பவர் 0. அடுத்தது 0 இன்ட்டு 2 பவர் 1. அடுத்தது 1 இன்ட்டு 2 பவர் 2. அடுத்தது 1 இன்ட்டு 2 பவர் 3. அப்போது 2 பவர் 0னா 1, 0 இன்ட்டு 0 0, 2 ஸ்கொயர்னா 4, 2 பவர் 3னா 8, கூட்டினோம்னா 13. அப்போ 13 அப்படிங்கிறது என்ன வரும். ஸோ 9 வரைக்கும் 9 வந்துடும். 10னா A, சரியா. அப்போது 10னா A B C D. ஸோ அப்போ 13 என்ன வரும் D வரும், ஓகேவா. ஸோ அப்போது ஓகே D வந்துருச்சா. அடுத்தது ஸோ ஃபஸ்ட் பார்ட்டு D வந்துருச்சு. அடுத்தது என்ன இருக்குது, 4ஆக பிரித்தோம்னா ஸோ இப்படி பிரிக்கணும், ரைட்டா. அடுத்து 1100, ரைட். அப்போ இந்த 0 0 11. அப்போது 2 பவர் 0 2 பவர் 1. அப்போ 2 பவர் 0னா 1 இன்ட்டு 1 1. 2 பவர் 1 இன்ட்டு 2 பவர் 1னா 2. அப்போ ரெண்டையும் கூட்டினோம்னா 3. ஸோ அப்போது இதுக்கு 3 கிடச்சிருச்சு. அடுத்தது என்ன 1100. இதுக்கு 2 பவர் 0, இதுக்கு 2 பவர் 1, இதுக்கு 2 பவர் 2, இதுக்கு என்னது 2 பவர் 3. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும். ஸோ இதுக்கு 1 2 பவர்
இதுக்கு 2 power 1 0 இன்ட்டு எனிதிங் 0 0 2 ஸ்கொயர்னா 4 2 power 3னா 8 ரைட்டா 4 + 8 12. ஸோ 12 அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு என்ன வரும் சி வரும். ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் என்ன வரும் C3D16. ஓகே. ஸோ அப்போது நம்ம கண்டுபிடிச்சது 4 கரெக்ட். அப்போ என்னென்னலாம் சரியானது 2 3 4 சரி 1 ராங். அப்போ ஆப்ஷன் பி ரைட்டா. ஸோ புரியுதா? ஸோ பைனரி நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக கேட்கலாம் ரைட்டா. சில நேரங்களில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறது, டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறது, ஹெக்ஸா டெசிமல்லாம் 9 வரைக்கும் 1 10க்கு மேலே என்ன பண்ணணும் ABCDன்னு கொண்டுட்டு போயிட்டே இருக்கணும் ரைட். ஸோ இந்த வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 149வது கணக்கு. முற்பகல் 7 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு 2 நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினால் பிற்பகல் 6 மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரத்தை சரியா 7 மணிக்கு கரெக்டாக இருக்குது. மார்னிங் 7 o'clock 7 AM ரைட்டா. ஸோ மணிக்கு 2 நிமிடம் தாமதம் 2 minutes என்னது லேட். ஓகேவா? ஸோ 5 up to 6 PM 6 PM காமிக்க வேண்டியது என்ன ஆகுது 7 8 9 10 11 12 ப்ளஸ் ஒரு 6. ஸோ கிட்டத்தட்ட 11 hours. ஸோ 11 ஹவர்ஸில் 2 minutes அப்படின்னா 22 minutes. ஸோ 22 minutes லேட். அப்போ 5:38 நிமிடங்கள் காமிக்கும். ஆப்ஷன் ஏ ரைட். ஸோ இந்த சம் 150th சம் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிக்கலாம். 220 380 420. ஸோ கண்டிப்பாக 20ஆல் எல்லாமே டிவைட் ஆகும், 30ஆல் டிவைட் ஆகாது ரைட்டா. ஸோ 10ஆல் டிவைட் ஆகும், 20ஆலே டிவைட் ஆகும். ஸோ அப்படிங்கும் பொழுது இதை எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் 20 ரைட்டா. ஸோ இதுக்கு நீங்கள் ஃபேக்டர் கண்டுபிடிச்சி டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். 220க்கு 380க்கு இங்கே பாருங்கள் 220க்கு 380க்கு 420க்குலாம் நீங்கள் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிங்கன்னா இட் வில் டேக் மோர் டைம். 2ஆல் டிவைட் பண்ணால் 110, மறுபடியும் 2ஆல் பண்ணால் 55. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லை. 5 11 55. ஸோ இதுக்கு மேலே ஃபேக்டர் உடைக்க முடியாது. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஸோ பார்த்தாலே தெரியுது. ஸோ கண்டிப்பாக இது எதால் டிவைட் ஆகணும். ஸோ இது எல்லாமே 0 0 கண்டிப்பாக 0 வரும். 22 38 42. ஸோ கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகும். அதுக்கு மேலே 11 வந்துருச்சு. அதுக்கு மேலே என்ன வந்துருச்சு 1 டைம் தென் 19 வந்துருச்சு. அதுக்கு மேலே 21 வந்துருச்சு. அதுக்கு மேலே there is no common factor. So 2 into 10 20 you will get answer directly. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் சம் 153. ஒரு 4 ஐடென்டிட்டி பார்க்க போகிறோம். ஒரு பேர் வந்து மணிக்கு 55 km/h கிலோமீட்டர்/ஹவரை மீட்டர்/செகண்டாக மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 5/18 மல்டிப்ளை பண்ணணும். ஒரு லெட்டர் வந்தால் ஒரு நம்பர் ரைட்டா. ஸோ மீட்டர்/செகண்டை கிலோமீட்டர்/ஹவராக மாற்றணும்னா 18/5 மாற்றணும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பேர் வந்து மணிக்கு 55 km/h வேகத்தில் போகுது. அது மீட்டர்/செகண்டாக மாற்ற போகிறோம். அப்படின்னா 5/18. ஸோ அப்போ 275 / 18 கீழே போட்டிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சிம்பிளிஃபை பண்ணால் ஒரு டைம் தான் போகும். பட் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருது, 24 வருது. ஸோ டெஃபினட்டாக த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகே. ஸோ அடுத்தது பாருங்கள் 0 மற்றும் 6. 0 மற்றும் 6இன் மீப்பெரு பொது காரணி 0. ஸோ டெஃபினட்டாக கிடையாது. 0க்கும் 6க்கும் HCF எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டெஃபினைட். ஓகேவா? ஸோ இதுக்கு இன்டெஃபினைட். ஸோ இதுக்கு 0 வராது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஆல்சோ ராங். ஸோ நிறைய பேர் 0 போடுவாங்க. 0 கிடையாது, இன்டெஃபினைட். இது ஆல்ரெடி குரூப் 4ல் கேட்ட சம் தான். அடுத்தது மீசிமா. ஓகேவா? எல்சிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட குறைவாக இருக்காது ரைட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 10க்கு 20க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேங்க. கண்டிப்பாக எல்சிஎம் என்ன 20 ரைட்டா. 15க்கு 30க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்குங்க. கண்டிப்பாக என்னது 30. பெரிய நம்பரை விட எப்போவுமே என்ன ஆகாது குறையவே குறையாதுங்க ரைட்டா. 10 20 30 இதுக்கு எல்சிஎம் என்ன 60. ஸோ இதை விட எச்சாத ஆகுமோ தவிர இந்த எண்ணை விட பெரிய எண்ணை விட குறைவாக எப்பொழுதுமே இருக்காது. ஸோ கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் கரெக்ட். ஸோ 3A இஸ் ஈக்குவல் டு அடுத்து பாருங்களேன் 3A is equal to 5B. அப்போ A/B is equal to என்ன 3/5 ரேஷியோ. அடுத்தது பாருங்கள் 5B is equal to என்னது 6C. அப்போ B/C is equal to என்ன 6/5. ஓகே. அப்போ 3/5 3:5. அடுத்த ரேஷியோ என்னது 6:5. ஓகே. ஸோ 3:5 Bயோட வேல்யூ இங்கே என்ன வருது. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க 5/3 மாற்றி போட்டிருக்கணும் பாருங்கள் ஒரு நிமிஷம். 3A is equal to 5B.
ஸோ a by b is equal to 5/3. அடுத்தது பாருங்கள் 5b is equal to 6c. அப்போ b by c is equal to என்ன வரும் 6/5. ஸோ இங்கே பியோட வேல்யூ 3 இருக்குது, இங்கே பியோட வேல்யூ என்ன இருக்குது 6 இருக்குது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ரேஷியோவை எப்போவுமே ஸ்டாண்டர்டாக வச்சுக்கணுங்க. 5:3னா 5:3 தான், ரைட்டா? ஸோ 5:3. இங்கே 6 5 இருக்குது, இங்கே 3 வரணும்னா எதால் டிவைட் பண்ணணும் 2ஆல் டிவைட் பண்ணணும், 3ஆல் இல்லை 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 3 5/2. ஓகே, அப்போது என்ன வந்துருச்சு 5:3:5/2. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 5 × 2 10, 3 × 2 6, 6:2, இந்த 2 கேன்சல் ஆயிரும், மல்டிப்ளை பை 2. ஸோ யூ வில் கெட் ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ 2 4வது சரி. அப்போ என்ன கண்டிஷன்? ஸோ இதுக்கு 1 2 தவறு, ஸோ 3 4 என்னது சரியானது. ஸோ இந்த ஆப்ஷன் இல்லை, நான் ரிவைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்தது 154. எந்த மிகச்சிறிய எண்ணால் 10,985 வகுக்க ஈவானது ஒரு முழு வர்க்க எண்ணாக கிடைக்கும்? டிவைட் பண்ணும்பொழுது நமக்கு குவாஷன்ட் இஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்ணுங்கள், ஃபேக்டர் கண்டுபிடிங்க, ரைட்டா? ஸோ 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கிது 2 ஒரு 2 டைமு, அப்புறம் 1 மீதி 48 9 டைமு, அப்புறம் 35 7 டைம் 2197. ஸோ இந்த 2197 2ஆல் டிவைட் ஆகாது, 3ஆல் ஆகாது, 4ஆல் ஆகாது, 5ஆல் ஆகாது, 6ஆல் ஆகாது. செக் பண்ணிகிட்டே தான் வரேன். அடுத்து 6 7ஆல் ஆகுமா? ஆகாது. 8ஆல் ஆகுமா? ஆகாது. 9ஆல் ஆகாது, 10ஆல் ஆகாது, 11ஆல் ஆட் ப்ளேஸ் வேல்யூ ஈவன் ப்ளேஸ் வேல்யூ 0 வரணும், வராது. ஸோ 12ஆலையும் ஆகாது. 13ஆல் ஆகுமா? 13ஆல் ஒரு டைம் 26, 13 1 டைம் போச்சுன்னா பேலன்ஸு 89. ஸோ 89 அப்படிங்கும் பொழுது 6 டைம்ஸ் போகும். ஸோ இப்போ 13ஆல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 2197 13ஆல் என்ன ஆகுது செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஒரு டைம், ரைட்டா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ் வந்து 89 6 டைம்ஸ் போகும், 60 78. ஸோ அகைன் வந்து உங்களுக்கு எத்தனை டைம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 9 டைம் போகும். ஸோ 13 × 13 மறுபடியும் என்னது 69. ஸோ அப்போது பர்ஃபெக்டாக 13 ஸ்கொயர் வந்துருச்சு. ஸோ அப்போது 13 ஸ்கொயரை விட்டுட்டிங்க அப்படின்னா 5 × 13. ஸோ 5 × 13 அப்படிங்கும்பொழுது 65. ஸோ நீங்கள் 65ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் அன் எக்ஸாக்ட் ஆன்சர். ஸோ இதை 65ஆல் இந்த கொடுத்துருக்கிற நம்பரை 65ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஏன்னா இதனுடைய ஃபேக்டர் என்ன வருது 5 × 13 × 13 × 13 5 13 என்ன வந்துருச்சு 65. ஸோ 65ஆல் டிவைட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஸோ என்ன கிடைக்கும், ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும், ரைட்டா? இந்த சம் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் அப்படி ஃபார்முலா தான், ரைட்டா? 15 ஸ்கொயர் 16 ஸ்கொயர் 17 ஸ்கொயர் 28 ஸ்கொயர் 1 ஸ்கொயர்லேருந்து 28 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிச்சி மைனஸ் 1 ஸ்கொயர்லேருந்து 14 ஸ்கொயர் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர். ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா? n × n + 1 × 2n + 1 / 6. ஸோ இங்கே n வந்து பார்த்தீங்கன்னா 28. அடுத்தது அதே தான் n × n + 1 × 2n + 1 / 6. இங்கே n வந்து என்ன வரும் 14. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அன் ஆன்சர். ஓகே, ஸோ 7714 7714 ஆன்சர் ஐ திங்க் ஸோ. ஓகே, ஸோ ஐ வில் செக். ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அன் ஆன்சர். 28 டேர்ம்ஸ் இருக்குது இல்லையா, 7714. இதுக்கு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அன் ஆன்சர் ஆஃப் 1015. ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1015 அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு 6699 இஸ் தி ஆன்சர். ஓகேவா? ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வெரி சிம்பிள் சம்மு. ஸ்கொயர் வேல்யூ கேட்டிருக்கிறாங்க. சம் ஆஃப் n ஸ்கொயர் நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து 28 வரைக்கும் கண்டுபிடிச்சி மைனஸ் 1லேருந்து இந்த நம்பருக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் 14 ஸ்கொயர் n × n + 1 × 2n + 1/6. இது சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அன் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் சம் 162 7 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ 7 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள சதுரம். ஓகேவா? ஒரே மாதிரியான 2 சதுரங்கள், ரைட்? ஓகே, கன பக்க அளவு ஒரே மாதிரியான 2 கனசதுரங்கள் தான். ஓகே, ஸோ 2 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு இது 7 சென்டிமீட்டர், இது 7 சென்டிமீட்டர். இதை கன செவ்வகமாக மாற்றுறோம், ரைட்டா? ஸோ கன செவ்வகமாக மாற்றும் பொழுது ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குது, இது 14 சென்டிமீட்டராக மாறும். லென்த்து வந்து 14 சென்டிமீட்டர், ஹைட்டு 7 சென்டிமீட்டர். லென்த்து பிரெத்து ஹைட் 7 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இது மட்டும்தான் என்ன ஆகும், மாறும். ஸோ அப்போது கன செவ்வகத்தின் மொத்த புறப்பரப்பு ஸோ 2 ×
லென்த்து பிரெத்து ஹைட்டு லென்த்து. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 × L × B என்ன 14 × 7 ப்ளஸ் 7 × 7 ப்ளஸ் மறுபடியும் 14 × 7. ஸோ 14 × 7னா 70, 28, 98, 49 ப்ளஸ் 98. ஸோ 200 ப்ளஸ் ஒரு 45, 245. 2 × 245 you will get an answer of 490. ஓகே. ஸோ இது பார்த்திங்கன்னா 2 பகடை இருக்குது. அது சுண்டப்படும் பொழுது வெவ்வேறு எண்கள் கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 2 ரொட்டேட் பண்ணுறதுனால ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 1,2, அடுத்தது 1,2, 1,2. ஓகேவா. ஸோ அடுத்தது 1,2, 1,2 இந்த மாதிரி வரும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு லென்த்தி ப்ராசஸ். ஓகே, நான் எழுதிடுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ 2 பகடை 1,2,2,2,2,2. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் எடுத்துக்கோங்க. வந்தால் எப்படி வரலான்னா 1,1. அடுத்ததில் 1,2. இந்த 1 இந்த 2. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இந்த 1 இந்த 2 1,2. அடுத்தது இந்த 1 2. அடுத்தது 1,2. அடுத்தது 1,2. மொத்தம் எத்தனை வரும்னா 1 2 3 4 5 வந்துருச்சா. அடுத்து இந்த 2 எடுத்துக்கோங்க. ஸோ 2 எடுக்கும் பொழுது 2,1 2,2 2,2 அது வராது. ஸோ இந்த 2 எடுக்கிறோம் இல்லையா, இந்த 2க்கு ஒரு 1. அடுத்தது இந்த 2க்கு 2,1. இந்த ஃபஸ்ட்டு 1 இருக்குது இல்லையா. அடுத்தது இந்த 2க்கு ஒரு 1, மறுபடியும் 2,1, மறுபடியும் 2,1. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10 சாம்பிள்ஸ் வரும் அவுட் ஆஃப் 36. சரியா. 10/36 இஸ் தி ஆன்சர். ஓகே, நீங்கள் பொறுமையாக போட்டு பாருங்கள். சில இதெல்லாம் வந்து சேமாக வரும். அதாவது இந்த 1,1 2,2லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது. ஸோ ஒரே மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும். ஸோ அப்போ பேலன்ஸு 26/36 வரும். ரைட்டா. வெவ்வேறு எண்கள்னால் 10/36. 1,2 1,2 2,1 2,1 வரும். ஸோ இது பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சம். ஒரு பையனை பார்த்து, இதான் ஒரு பையனை பார்த்து கண்ணன் என்ன சொல்கிறாரு, இவன் என் தந்தை ஒரே மகனின் மகன் என்று. சரி, என்னுடைய தந்தை. இவன் யாரம்மா, என் தந்தையோட ஒரே மகன்னா நான் தான், மகனின் மகன், அப்போ என்னுடைய பையன்தான். ரைட்டா. கூறுநிலையின் கண்ணன் அந்த பையனுக்கு அப்பா. ரைட்டாக முடிஞ்சு வச்சு. தந்தை ஒரே செகண்ட் முடிஞ்சு. புரியுதா. ஸோ இந்த பையனை பார்த்து சொல்கிறான், கண்ணன் என்ன சொல்கிறான், என்னுடைய தந்தை, அப்போ என்னுடைய அப்பா, அவனுக்கு தாத்தா, ஒரே மகன் நான் தான், என்னுடைய மகன், அப்போ அவனுக்கு என்ன அப்பா பையன், இவனுக்கு என்ன ஆகுது அப்பா, இவருக்கு கண்ணனுக்கு மகன். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, மகனுக்கு தந்தை, இங்கே பாருங்க ரெண்டுமே இருக்குது. சரியா. அந்த பையனுக்கு கண்ணன் என்ன ஆகுது அப்படின்னா தந்தை, அந்த பையனுக்கு தந்தை. ரைட்டாக. ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை ஆன்சர் பண்ணணுங்க, அவசரப்பட்டு ஆன்சர் பண்ணிடாதீங்க. வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஸோ 175வது கணக்கு. 2 பேர்த்தோட வயசோட விகிதம் 1:3. 10னா 30. ரைட்டா. அந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ரைட்டா. ஸோ 2 நபர்கள், அப்போ x × 3x, ஏன்னா பெருக்கல் பலன் கொடுத்துட்டாங்க 48. அப்போ x × 3xனா 3x² = 48. x² = 16. ரைட்டா. 3×48. x ரூட் எடுத்தோம்னா 4. எக்ஸோட வேல்யூ 4. அவர்களின் வயதுகளின் வித்தியாசம், அப்போ இது 4 4 3 3 12. ஸோ 4க்கும் 12க்கும் எவ்வளோ வித்தியாசம், இதுக்கு 4 முதல் நபருக்கு, ரெண்டாவது நபருக்கு 3 12, 4க்கு 12க்கு வித்தியாசம் எவ்வளோ, 8. ரைட்டா. ஸோ ஆன்சர் இஸ் 8. நெக்ஸ்ட் சம். உங்கள் வீட்டில் மொத்தம் 180வது கொஸ்டின். 6 குழாய் இருக்குது. ஸோ 6 பைப், 1 hour 20 minutes. அப்போ 60 + 20 80 minutes. ஸோ 6 × என்ன வருது, 6 × 80, டோட்டலாக 480 minutes தேவைப்படுது. இப்போ நம்மக்கிட்ட எத்தனை குழா இருக்குது, 5 குழா தான் இருக்குது. அப்போ 5 times 5 டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ 480 / 5, 9 45, மிச்சம் 30. ஸோ 96 அப்படிங்கும்போது 96 minutes. இந்த 96 minutes அப்படிங்கிறது 60 + 36, 1 hour 36 minutes. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர், 1 hour 36 minutes. ஒன்றுமே இல்லை, 6 குழாய் 1 hour 20 minutes அப்படின்னா 80 minutes. 6 குழாய் சேர்ந்து 80 minutes. அதை ஒரு குழாய்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்போ ஒரு குழாய்க்குன்னா 480 நிமிஷம் ஆகும். அப்போ 5 குழாய்னா 480/5னா 1 hour 36 minutes. தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள். 181. ரைட்டா. ஸோ 0.07
பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எப்படி எழுதலாங்கிறது. ஸோ நிறைய பேர் இதை வந்து தப்பாக தான் எழுதுவாங்க. ஓகேவா? 0.07 டிவைட் பை என்னது 100 பர்சன்டேஜ் அப்படின்னால எதாக இருந்தாலும் 100 கன்வெர்ட் பண்ணுறது. 0.7 டிவைட் பை 100 அப்போ மறுபடியும் என்ன வரும் 0.0007. இந்த எப்படி எழுதலாம் 7 டிவைட் பை 4 ஸ்தானத்தில் 1 2 3 4. ஸோ 7 டிவைட் பை 10,000 4 ஒன்று தான். 0.07% என்பது 7 டிவைட் பை 0.07%. பர்சன்டேஜ் அப்படின்னால என்ன 100க்கு டிவைட் பை 100. அப்போ 0.07 டிவைட் பை 100னா மறுபடியும் 4 0. அதை 7 டிவைட் பைன்னு எழுதலாம். ஓகேவா? முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு வரும் நேரம் பிற்பகல் 11 மணி. ரைட்டா? முற்பகல் 7 மணி, காலை 7 மணி, காலையில் 7 மணின்னு வச்சுக்கோங்களேன். 100 மணி நேரம்னா 24 + 24 + 24 + 24. ரைட்டா? அப்போ 96 மணி நேரம் வந்துருச்சு. அடுத்த நாள் காலையில் 7 7 7 7 மீதி இருக்கக்கூடியது என்னது 4. 7ஓட 4 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் 8 9 10 11. ஸோ கரெக்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1ம் கரெக்டு 2ம் கரெக்டு. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள் VA X X X XL இதனுடைய வேல்யூ மட்டும் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் எழுதி ஆகணும். ரைட்? ஸோ இதனுடைய வேல்யூ தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். ஸோ இதனுடைய வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. V அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும் 5, X அப்படின்னா 10. ரைட்டா? ஸோ 20 10 அடுத்து 20 அப்படின்னா 2X, 30 அப்படின்னா 3X, 40 அப்படின்னா XL. ரைட்டா? TVS XL இருக்குது இல்லையா 40. L அப்படின்னா 50. ரைட்டா? 50னா L. 60 அப்படின்னா ஒரு Lோட ஒரு X. 60 அப்படின்னா LX. 70 அப்படின்னா XX LXX. 80 அப்படின்னா L 3X. அப்புறம் 90 அப்படின்னா XC. 100 அப்படின்னா C. 100C பைக் சொல்கிறோம் இல்லையா 100C. 200னா 2C. 200னா என்னது 200 அப்படின்னா 2C. 300 அப்படின்னா 300cc பைக். ஸோ 300னா 3C. 400 CD. 500 அப்படின்னா D. 1000 அப்படின்னா M. கேட்க மாட்டாங்க, ஒருவேளை கேட்டுட்டாங்க அப்படின்னா என்னங்கிறது தெரியாமல் இருக்கக்கூடாது. ரைட்டா? இந்த சீரீஸில் 5 10 20 அடுத்து 40. எக்ஸல்னால் என்னது 40 ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து 40க்கு அப்புறம் என்ன வரும் 80. ஸோ 80 அப்படின்னா LXXX. ஸோ கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் ஆல்சோ கரெக்ட். ஓகேவா? ஸோ புரியுதா? வீணா 5 5 10 20 5 × 2 10 10 × 2 XX அப்படின்னா என்னது 20. ஒரு எக்ஸ்னா 10, 3 எக்ஸ்னா 30. இங்கே எக்ஸல்னா 40. ரைட்டா? ஸோ அப்படியே பாருங்கள் 70 80 LXXX. ஸோ இதை ஒரு தடவை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சம் ஒரு தடவை கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் கொடுத்துருக்குறேன். ரைட்டா? ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் சண்டேனா 2, டியூஸ்டேனா 3, தேர்ஸ்டேனா மண்டே MONDAY AEIOU கான்செப்ட் தான். ஸோ AEIOU. ரைட்டா? ஸோ 2. ஸோ கரெக்ட், எல்லாமே கரெக்ட். ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். 1ம் கரெக்டு, 2ம் கரெக்டு, 3ம் கரெக்டு, 4ம் கரெக்டு, ஆல் ஆர் கரெக்ட். ஓகே. ஸோ இந்த கணக்கு வந்து பார்த்திங்கன்னா வட்டி வீதம் 6%. R is equal to small r %. ரைட்டா? செலுத்தும் மசூல் தொகை P n மாதங்கள். ஸோ திருப்பி செலுத்தக்கூடிய தொகை வந்து பார்த்திங்கன்னா ரீபேமெண்ட்டு P எத்தனை மாதங்கள் n மாதங்கள் செலுத்துவதாக கொண்டால் கிடைக்கும் முதிர்வு தொகை பின் வருவதில். சரி ரைட்டு. ஸோ இது வந்து ரீபேமெண்ட் பண்ணுறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரீபேமெண்ட் தொகை எவ்வளோ 100 ரூபாயாக இருக்கலாம். எவ்வளோ 100 ரூபா. எவ்வளோ எத்தனை மாதத்துக்கு 10 மாதம் வாட் எவர் இட் மேபி. ஸோ 50 மாதம் 60 மாதம் 1 வருஷத்துக்கு 12. ஸோ அப்போ P × n. ரைட்டா? ஸோ இது ஒரு 50 மாதம் 50 மந்த் இல்லைனா 60 மந்த்து. ஓகேவா? 60 மந்த்து. அப்போ 100 × 60 ஒவ்வொரு மாதமும் 60 ரூபா. அப்போ ஒவ்வொரு மாதமும் 100 ரூபா 60 மாதம் அப்படின்னா உங்களுக்கு 6000 ரூபா. இந்த 6000 ரூபாய்க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா PNR/100. ஓகேவா? ஸோ PNR/100. ஸோ இதுக்கு அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் இந்த Pயோடதோ என்னோடதோ எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ PN இது அசலுக்கு. ரைட்டா? இந்த அசலுக்கு உண்டான வட்டி கிடைக்கும் இல்லையா, அதுதான் PNR/100. ஸோ இந்த R வந்து ஸ்மால் r. ஸோ இதுதான் ஆப்ஷன் B ஃபார்முலா. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் புரியாத மாதிரி இருக்கும். ஸோ P இது கேபிட்டல் N போடக்கூடாது. இங்கே என்ன கொடுத்துருக்குறான் ஸ்மால் n மாதங்கள் கொடுத்துருக்குறான். ஸோ இது வந்து அசல் எத்தனை மாதம் அப்படிங்கிறது PN. அடுத்தது PNR/100. இங்கே R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R ஸ்மாலாக இருக்குது. இதுக்கு வட்டி கிடைக்கும் இல்லையா PNR/100. ஸோ முதலீடு தொகையும் வட்டியும் சேர்த்துனா தான் மொத்தமாக முதிர்வு தொகை கிடைக்கும். ரைட்டா? ரெண்டையும் கேல்குலேட் பண்ணால் இது ஆன்சர். 188வது சம். ரைட்டா?
100/6 அப்படின்னு என்னது 16.66 ரைட்டா. அதாவது 1/6னாலும் 7/6னாலும் என்னது 7/6னா என்ன கிடைக்கும் 116.66. ஏன் 1/6ஓட வேல்யூ என்ன 16.66 ரைட்டா. அப்போ இது கண்டிப்பாக என்ன வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். இரு எண்களின் கூடுதலானது இந்த 16 அப்படின்னு வந்தாலே இது 6 வர மாதிரி இருக்கக்கூடியது தான் என்னவாக இருக்கும் ஆன்சராக இருக்கும். முதல் மற்றும் இரண்டாம் எண்களுக்கு இடையே உள்ள விகிதம் காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க. இரு எண்களின் கூடுதல், ரெண்டு எண்ணை கூட்டணும்னு வச்சுக்கோங்களேன், 1:6ன்னு வச்சுக்கோங்க, ரெண்டை கூட்டினா 7. இரண்டாம் எண்ணின் இரண்டாவது எண் என்ன 6, 1 + 6. இரண்டாவது எண்ணின் இரண்டாவது எண் 6, அதில் 116.66 எண்ணில். ஸோ இதில் என்ன வருது, இதை விட இது எவ்வளோ இருக்குது 116.66%. அப்போ மேட்ச் ஆயிடுச்சு இல்லையா. ஓகேவா. முதல் மற்றும் இரண்டாம் எண்களுக்கு இடையே உள்ள விகிதம் இது ஆப்ஷன்லேருந்து போகிறதா ஆல்வேஸ் பெஸ்ட். ஓகேவா. ஸோ ரெண்டை கூட்டுறோம் 7 வருது. அப்போ இரண்டாவது எண்ணை காட்டிலும் இது எவ்வளோ கூடுதலாக இருக்குது 116.66 இருக்குது ரைட்டா. இரண்டாம் எண்ணின் ஓகே இரு எண்களின் கூடுதலானது ரெண்டு எண்களை கூட்டினா 7. இரண்டாம் எண்ணின் ரெண்டாம் எண் என்ன 6. இதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் 7 அப்படிங்கிறது 116.66%. முதல் மற்றும் இரண்டாம் எண்களுக்கு இடையே உள்ள விகிதம் என்னென்னா 1:6 ரைட். நெக்ஸ்ட் சம் போலாமா. ஸோ 194வது சம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம். ஓகேவா. ஓகே. ஸோ 3 ஆண்கள் ப்ளஸ் 4 பெண்கள் எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க 7 days வேலை செய்கிறாங்க. தே ஆர் கெட்டிங் 3780. ஸோ அதே இது தான் 11 ஆண்கள் ப்ளஸ் 13 பெண்கள். ஓகே. ஸோ 13 பெண்கள் எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க 8 days. ஓகேவா. ஸோ அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கூலி கிடைக்குது 15,040 ரைட்டா. ஸோ இங்கே 3 இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம் ரைட். இங்கே பாருங்களேன், இது 7 நாளைக்கு உண்டான கூலி. இதே ஒரு நாளைக்கு உண்டான கூலினா 1 டேக்கு 3 ஆணுக்கும் 4 பெண்ணுக்கும் வேணும் அப்படின்னா 3780 வகுத்தல் 7 சரியா. எத்தனை டைம் 7 35 28 ரைட்டா. 4 540 ரூபா. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது 540 ரூபா வருது. 3 ஆண் ப்ளஸ் 4 பெண்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுங்க 540 ரூபா கிடைக்குது. அடுத்தது பாருங்கள், இது 8 நாளைக்கு உண்டான சம்பளம். அப்போது ஒரு நாளைக்கு 1 டேக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 15,040 வகுத்தல் 8. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1880 ரூபா கிடைக்கும். புரியுதா. எத்தனை ஆண்களுக்கு இது 1 டேயோட சேலரி எவ்வளோ வருது 1880. ஓகே. ஸோ இப்போ பாருங்களேன், ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 3 ஆண்கள் ப்ளஸ் 4 பெண்கள் எவ்வளோ சம்பளம் கிடைக்குது 540 ரூபா கிடைக்குது. இங்கே என்ன கிடைக்குது 11 ஆண்கள் ப்ளஸ் 13 பெண்கள் ரைட்டா. 13 பெண்கள். ஸோ அப்போ என்ன கிடைக்குதுங்க 1880. ஸோ இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கோங்க. மென்னி உமனி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 11 33 4 11 44 உமன். ஸோ 5400 ப்ளஸ் ஒரு 540 ப்ளஸ் 540 அப்படிங்கும் பொழுது you will get 5940. அதே மாதிரி 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 33 மென், 3 13 39 உமன். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0 3 24 2 3 24 26 2 1 5640. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா சப்ட்ராக்ட் பண்ணோம்னா மைனஸு 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 39 ப்ளஸ் 5 உமன் 5 உமன் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது 300 டிஃப்ரென்ஸு. அப்போ உமன் இஸ் ஈக்குவல் டு 300/5 IR 60. ஸோ உமனுக்கு எவ்வளோ சம்பளம் 60 ரூபா ரைட்டா. அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 மென் ப்ளஸ் 4 உமன். அப்போ 3 × 4 இஸ் ஈக்குவல் டு 540 4 240. அப்போது 3 மென் ப்ளஸ் 240 இஸ் ஈக்குவல் டு 540. 3 மென் இஸ் ஈக்குவல் டு 300. அப்போ மென் இஸ் ஈக்குவல் டு 100 வேஜ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா. இப்போ என்ன கேட்குறாங்க 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் எவ்வளவு நாட்களில். ஓகேவா. 7 ஆண்கள்
7 ஆண்கள் ப்ளஸ் 9 பெண்கள் எத்தனை நாளில் எத்தனை நாட்களில் அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குங்கிறாங்க 12,400 ரைட்டா 12,400. ஸோ இந்த தடவை குரூப் 1 ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான சம் தான் இது. ஸோ நம்ம இந்த பேட்டர்னில் ஒரு சம் கேட்டிருக்கோம், அவங்க ஒரு பேட்டர்னில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ 7 ஆணுக்கு 7 × 100 ரைட்டா. ஒரு உமனுக்கு எவ்வளோ வருது 9 × 60 540 700 ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 1240. அப்போ 1240 டிவைட் பண்ணோம்னா 12,400னா 10 days அவங்க என்ன பண்ணணுங்க ஒர்க் பண்ணி ஆகணும். எத்தனை நாட்கள் வேலை செய்தாகணும் 10 நாட்கள். எத்தனை நாட்கள் 10 நாட்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு சம், லாஸ்ட்டு சம் ஐ திங்க் ஸோ 195. ஆமாம், கடைசி சம் தான். 195வது சம் பார்க்கலாம். நீங்கள் ஒரு நீச்சல் குளத்தில் உள்ளே குதிக்கிறீங்க. ஒரு நீச்சல் குளம் அது என்ன 24 மீட்டர் 15 மீட்டர் அகலம், சரியா. ஸோ நீச்சல் குளம் லென்த்து பிரெத்து ஹைட்டு. ஸோ வந்து இது 24 மீட்டர், இது என்னது லென்த்து. ஸோ இது 15 மீட்டர், ஓகேவா. அகலமும் கொண்டது. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் பொழுது நீரின் உயரம் 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் என்னாகுது உயர்கிறது, ரைட்டா. 1 சென்டிமீட்டர் இது வந்து மீட்டரில் இருக்குது, சென்டிமீட்டர் இருக்குது. 1 சென்டிமீட்டர் அப்போது ஒரு 100 சென்டிமீட்டருங்கிறதா 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு என்னது 100 சென்டிமீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டர் அப்படின்னா 0.01 மீட்டர். ஓகே, ஒரு நீரின் உயரம் 1 சென்டிமீட்டர் உயர்கிறது. ஒரு ஆண் சராசரியாக வெளியேறும் நீரினுடைய அளவு என்னது 0.1 மீட்டர். அப்போது 0.1 மீட்டர் அப்படிங்கிறது விச் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி சென்டிமீட்டர் 0.1 மீட்டர் அப்படிங்கிறது 10 சென்டிமீட்டர், ரைட்டா. எத்தனை சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர். அந்த நீச்சல் குளத்தில் எத்தனை ஆண்கள் உள்ளனர், ஓகேவா. செக் பண்ணிடுவோமா. இப்போ லென்த்து பிரெத்து ஹைட்டு எவ்வளோ ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறான். வால்யூம், அப்போ வால்யூம் என்ன, அதனுடைய வால்யூம் என்னங்கிறத பார்ப்போம். லென்த்து பிரெத்து ஹைட்டு ஃபஸ்ட்டு திங் இது, ரைட்டா. ஸோ 24 மீட்டர் நீளமும் அப்போ 24 மீட்டர். அகலம் எவ்வளோ 15 மீட்டர். ஓகே, இப்போ ஹைட் எவ்வளோ உயருதுங்கிறான். குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் போது குதிச்சிட்றான் 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் இங்கே எல்லாமே மீட்டர் இருக்குது. அப்போ 0.01 கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், சென்டிமீட்டர் உயர்கிறது. அப்போ இதனுடைய டோட்டல் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிற வால்யூம் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ 24 × 15 × 0.01 விச் இஸ் ஈக்குவல் டு என்ன மல்டிப்ளை பண்ணோம்னா ஸோ 36 3.6 வரும், ரைட்டா. 3.6 மீட்டர் க்யூப் வால்யூம் என்ன இருக்குது இன்க்ரீஸ் ஆகிருக்குது, ஓகேவா. ஆல்ரெடி இருந்ததில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1 சென்டிமீட்டர் உயர்கிறது. ஒரு ஆண் வந்து சராசரியாக எவ்வளோ வால்யூம் வெளியில் ஏற்றுறாருன்னா 0.1. அப்போ மொத்தமாக குதிச்சிருக்கிறான். குதிச்சதில் என்ன ஆயிடுச்சு 0.01 மீட்டர், அதாவது 1 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது தண்ணியோட ஹைட்டு, ரைட்டா. 1 சென்டிமீட்டர். ஒரு ஆண் வந்து வெளியேற்றக்கூடியது எவ்வளோ 0.1 மீட்டர் க்யூப். 3.6 மீட்டர் க்யூப் டிவைடட் பை 0.1 மீட்டர் க்யூப். அப்போ எத்தனை பேர் குதில் குதிச்சிருக்கணும் 36 பேர். ஒரு ஆளுக்கு 0.1 மீட்டர் க்யூபு, ஒரு மென்னுக்கு 0.1 மீட்டர் க்யூபு. அப்போது 3.6 மீட்டர் க்யூப் வரணும்னா அப்போ எத்தனை மென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 மனிதர்கள் உள்ளே குதிச்சிருக்கணும், ரைட்டா. ஸோ இது வந்து மொத்தமாக ஹைட்டு இந்த 36 பேர் குதிக்கிறதுனால 1 சென்டிமீட்டர் ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகுது வாட்டருடைய லெவல், ஓகேவா. அப்போ லென்த்து பிரெத்து ஹைட்டு. அப்போ ஹைட் என்ன எடுத்துக்கணும் சென்டிமீட்டரில் எடுத்துக்கக்கூடாது. ஸோ இதில் தான் எடுத்துக்கணும், மீட்டரில் தான். ஸோ 0.01. ஸோ டோட்டல் வால்யூம் கண்டுபிடிச்சாச்சு, இன்க்ரீஸ் ஆனது 3.6 மீட்டர் க்யூபு. அப்போது மொத்தம் 3.6 மீட்டர் க்யூப். ஒரு ஆளுக்கு என்ன மீட்டர் க்யூப் 0.1. அப்போ 3.6னா அப்போ 1க்குனா 10 பேர், 2னா 20 பேர், 3னா 30 பேர், 3.6னா 36 மனிதர்கள் உள்ள குதிச்சனால தான் 1 சென்டிமீட்டர் உயரம் அதிகமாக இருக்குது. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரைட்டாக. டெஃபினட்டாக ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கீ பாயிண்ட் கிடைக்கும், நல்லா படிங்க. ஓகே, யூ ஹாவ் அ plenty ஆஃப் டைம்ஸ். வேகன்சி மே ஆல்சோ கெட் இன்க்ரீஸ். ஸோ டோன்ட் பேனிக், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி படிங்க. டெஃபினட்டாக யூ வில் கிராக் திஸ் எக்ஸாம். ஒன்ஸ் அகேன் விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் வாட்ஸ்அப் ஆர் டெலகிராமில் மெசேஜ் கொடுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.